வணக்கம். மணக்க மணக்க சமைக்கலாம், ரசிச்சு ரசிச்சு சாப்பிடலாம். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாருமே லாங் வீடியோஸ் எப்போ போடுவீங்கன்னு கேட்டே இருந்தீங்க. அதனாலதான் லாங் வீடியோஸ் நான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய ரெசிபிஸ் நான் எழுதி வச்சிருக்கேன், ரெகுலரா கொடுக்க ட்ரை பண்றேன். இன்னைக்கு கேரட் சிகப்பு காராமணி ரைஸ் செய்யறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ரைஸ் ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ்க்கு ஈஸியா செஞ்சு நீங்க கொடுத்துடலாம். வாங்க பார்க்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, உடைச்ச உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா இஞ்சி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், 2 பூண்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம். 1 பச்சை மிளகா விதைகளை நீக்கிட்டு கீறி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது கூடுதல் ருசி இருக்கும். ஸோ கொஞ்சம் பால் மாறாம ஒரு 4-5 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. பெருசா துருவின ஒரு முழு கேரட் சேர்த்துக்கலாம். எனக்கு ரைஸ் வந்து எல்லோ கலர்ல வேணும், அதனால நான் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து நல்லா எல்லோ கலர்ல எனக்கு வேணும், அதனால மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிருக்கேன். வேண்டாம் ஒயிட்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். பெரியவங்களுக்கா இருந்தா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நைட்டே சிகப்பு காராமணியை ஊற வச்சுட்டேன். மார்னிங் வந்து குக்கர்ல விசில் வச்சு வேக வச்சிருக்கேன். 3 விசில் வச்சு வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கக்கூடிய காராமணி. லைட்டா சால்ட் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது காராமணிக்குள்ளேயே அந்த சால்ட் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. 1 கப் அளவுக்கு வடிச்ச பொன்னியரிசி சாதம் நான் வந்து எடுத்திருக்கேன். நார்மல் ரைஸ் தான். நீங்க பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்றதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், கேரட் சிகப்பு காராமணி ரைஸ் தயாராயிடுச்சு. கொஞ்சமா கொத்தமல்லி தூவி ஒரு பெரட்டு இறக்கிட்டா நல்லா மணக்க மணக்க சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தயாராயிடுச்சு. ஸோ ஒரு பவுல்ல நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன். காராமணி தான் போடணும்னு அவசியம் இல்லை. கருப்பு கொண்டக்கடலை இல்ல நீங்க என்ன மாதிரி பல்சஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பரா இருக்கு பாருங்க. காராமணி ரைஸ் வந்து தயாரா இருக்கு. லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு. காராமணி வந்து நான் நல்லா வேக வச்சிட்டேன். நல்லா வேக வச்சதுனால தனியா நடுக்குன்னு ரொம்ப கிரன்ச்சியா வாயில படல. கிரன்ச்சியா வேணும்ன்றவங்க 3 விசில் விடுங்க. நான் வந்து 6 விசில் விட்டுருக்கேன். ஏன்னா என் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி கிரன்ச்சியா நடுவில் இந்த சுண்டல் எல்லாம் மாட்டுச்சுன்னா எடுத்து வச்சிருவான் வேணான்ட்டு. அதனால அவனுக்கு தகுந்த மாதிரி நல்லா வேக வச்சிருக்கேன். அருமையா இருக்கு. மணக்க மணக்க சமைக்கலாம், ரசிச்சு ரசிச்சு சாப்பிடலாம். அடுத்தது இதே மாதிரி வித்தியாசமான ரெசிபில நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.